ஃப்ரெண்ட்ஸ், கடக ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாங்களா? கடக ராசிக்குரிய நட்சத்திரங்கள் முதலில் பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலும், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களிலும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள். கடக ராசியின் அதிபதி சந்திரன். இது ஒரு நீர் ராசி. இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றவர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல புத்திசாலித்தனத்தோடு நல்ல சிந்தனை மிக்கவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய சொந்த உழைப்பில் முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பார்கள். அதாவது எப்படிப்பட்ட காரியத்தையும் ஒரு நிதானத்தோடும் அமைதியோடும் சிறு புன்னகையோடும் காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். அன்பானவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன நன்மையை கொடுக்க போகிறது என்று பார்க்கலாங்களா? கடக ராசிக்கு பாக்கிய சனியாக, அதாவது 9ஆம் இடத்து சனி பகவானாக வருகிறார். பெரிய சூறாவளி அடிச்சது, இப்போ தென்றல் வீசக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதாவது அஷ்டமத்து சனியில் பயங்கர கஷ்டம். உங்கள் வீட்டு கஷ்டம், எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை, பயங்கர கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் அருமருந்தாக வரப்போகிறது இந்த பாக்கிய சனி. அதாவது வசந்தம் வீசப்போகிறது என்றே சொல்லலாம். அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை அடைந்தீர்கள். அதே போல் இந்த பாக்கிய சனி என்பது முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்திருக்கிறார். அதனால் பாக்கிய சனியில் உங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுப்பார், நல்ல மாற்றத்தையும் கொடுப்பார் என்று உறுதியாக சொல்லிவிடலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதேபோல் கடுமையான உழைப்போடு சக்சஸ் ஆவீர்கள். பட்ட அவமானத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. அதாவது பாராட்டு பெறுவீர்கள் அப்படிங்கிற அர்த்தம். உங்கள் ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. அடுத்து சனி பகவான் பார்க்கும் இடத்திற்கு என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாங்களா? சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய தொழிலில் நல்ல ஆதாயம், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு கடுமையான முயற்சிகளையும் கொடுத்து விடுவார். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அடுத்து உங்களுடைய 3ஆம் இடத்தை, அதாவது சகாயஸ்தானத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு நல்ல முயற்சியை கொடுப்பார். தைரியத்தையும் துணிச்சலோடும் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரி வழி உறவு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். அதாவது இளைய சகோதர சகோதரி உறவு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தால் இப்போ நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய யோகத்தில் இந்த சனி பயிற்சி அமையப்படுகிறது. அடுத்து சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடி கடன் ஸ்தானம். உங்களுடைய கடன்கள் படிப்படியாக குறையப் போகிறது. அதற்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் வியாதிகளும் படிப்படியாக குறையும். சுகர் இருந்தால் அது கண்ட்ரோலாக வைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்துவிடும். கோர்ட் வழக்கு கேஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய பெற்றோர் வழி சொத்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பாக்கிய சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல யோகமான சனியாகவே இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நம.